ஊழியம் என்றால் பெந்தகோஸ்தே ஊழியம் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் சபையாக இருக்கணும். இந்த சுவிசேஷ ஊழியமாக இருந்தால் என்ன பண்ணுறது, என்ன செய்வது? உலகப்புற வருமானத்துக்கு ஒப்பிட்டு பார்க்க இல்லையா மனசு. உலகப்பிரகமாக நீங்கள் வாங்குறது ஒரு 10 வெள்ளி என்றால், ஊழியத்துக்கு 20 வெள்ளி என்றால் வரவேற்கும் உலகம். அது ஒரு வியாபாரமாகிடுது இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன செய்கின்றார்? நடத்துகிறார். நான் 1 ஆரம்பித்தேன், 1 வெள்ளியிலிருந்து ஆரம்பித்தேன். வெள்ளியோ அது ரூபாவோ எப்படியா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நாட்டுக்கு வித்தியாசப்படும். ஒத்த வெள்ளியிலிருந்து நான் ஆரம்பித்தேன். அடிப்படை உணவிலிருந்து கர்த்தர் என்னை நடத்த ஆரம்பித்தார். அதனால்தான் இன்று எல்லா புயல்களிலும் கர்த்தர் தம்முடைய அடியானுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார். பெரிய பெரிய தொகைகள், பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய சவால்கள் வருகிறது நீங்கள் பார்த்துருக்குறீங்க. என்னோடு பயணப்பட்டுகிறவர்கள் நான் கவனிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் என்று சொன்னார்,